எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவை தாக்க சீன ஆயுதங்களை நிலைநிறுத்திய வங்கதேசம் மீது போர் தொடுக்க 3 கேரியன்ஸ் படைகளை குவித்தது இந்திய ராணுவம். இந்தியா மீது இருமுனை போர் தொடுக்க பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சியை பிரகடனப்படுத்தும் அசிம் முனிர். பாகிஸ்தான் வங்கதேசத்துடன் அதி தீவிர போருக்கு தயாராகும் இந்திய படைகளின் ஆபரேஷன் திரிசூல். ஆசிய கண்டத்துல போருக்கு தயாராயிட்டு இருக்க பாகிஸ்தான், இந்தியா, வங்கதேசத்துக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் டிஃபென்ஸ், ஜியோபாலிட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் ஏற்பட்டு மத்திய கிழக்கு பகுதின்றது கொஞ்சம் அமைதியா இருக்க நிலைமையில ஈரானை குறி வச்சு அடுத்த கட்ட போருக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தயாராயிட்டு வராங்கன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இப்படி மத்திய கிழக்குல அடுத்த கட்ட போருக்கு வல்லரசான அமெரிக்கா தயாராயிட்டு வர நிலைமையில பக்கத்துல ஆசிய பிராந்தியத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல அடுத்த கட்ட போர் சீக்கிரமா ஏற்படுறதுக்கான ஆபத்துன்றது பல மடங்கு அதிகமா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆபரேஷன் சிந்தூர் அப்ப மே 6, 2025 இருந்து மே 10, 2025 வரைக்கும் 4 நாளைக்கு ரொம்ப உக்கிரமா நீடிச்ச இந்தியா பாகிஸ்தான் போர்ன்றது பிரம்மோஸ் ஏவுகணையோட தாக்குதலால பாகிஸ்தானோட ராணுவ தளங்கள் நிலகுலைஞ்சு போனதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் போரை நிறுத்திக்கிட்டாங்க. இப்படி இருக்க பார்த்து இந்த 4 நாள் போருக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவா இருந்த பாகிஸ்தானோட ராணுவ தளபதியான அசிம் முனிர் பாகிஸ்தானோட வங்கதேசத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக இருமுனை தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வர்றதா குளோபல் மீடியாஸ் தகவல் வெளியிட்டு இருக்காங்க. இதை முன் வச்சுதான் இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுக்கணும்ன்றதுக்காக 2 வகையான திட்டத்தை கையில் எடுத்து பாகிஸ்தான்லயும் வங்கதேச நாட்டிலையும் சாத்தியப்படுத்துறதுக்கான வேலையை அசிம் முனிர் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் வங்கதேச நாட்டுல இப்போ அங்க நடந்துகிட்டு இருக்க முகமது யூனிஸ் அரசாங்கத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக அங்க ஆயுதங்களை டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் இந்தியாவையும் வடகிழக்கு மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா இருக்க சிக்கன் நெக் காரிடார் பகுதியை வங்கதேச ராணுவத்தை வச்சு அந்த இடத்தை கைப்பற்றி இந்தியாவுக்கு எதிரான நேரடியான போரை வங்கதேசத்தை பயன்படுத்தி நடத்துறதுக்கு அசிம் முனிர் திட்டமிட்டு இருக்காரு. இதுக்கேத்த மாதிரி தான் வங்கதேச நாட்டுல பாகிஸ்தான் ராணுவம் அவங்களோட உளவு அமைப்போட இன்ஃப்ளூயன்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. வங்கதேச நாட்டுல அமெரிக்கா, சீனாவோட ஆதிக்கத்தால அங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்த இந்திய ஆதரவு தலைவரான ஷேக் ஹசீனாவோட அரசாங்கம் அகற்றப்பட்டு கடந்த 8 மாசத்துக்கு மேல முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனோட ஆதரவு பெற்ற தலைவரா இருக்க முகமது யூனிஸ் தான் அங்க இடைக்கால அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்க பார்த்து முகமது யூனிஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமே வங்கதேசத்தோட டிப்ளமேட்டிக் டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே இந்தியா விட்டுட்டு பாகிஸ்தான் பக்கம் சாய ஆரம்பிச்சதா எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. 2025 தொடங்கினதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ராணுவத்தோட போர் பயிற்சி பண்ணிருந்த வங்கதேசம் அடுத்ததா பாகிஸ்தானோட மிலிட்டரி சீஃபையும் அதுக்கப்புறம் ஸ்பை ஏஜென்சியோட டைரக்டரையும் நேரடியா வங்கதேசத்துக்கு வர வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்படி இருக்க பார்த்து இந்தியாவோட அருணாச்சல பிரதேச மாநிலத்தை நீண்ட காலமா உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க சீனாவுக்கு வங்கதேசத்துல இடம் கொடுக்கிற விதமா சீனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்க HQ-17 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அதுக்கப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ்களையும் அருணாச்சல பிரதேசத்தோட இணைஞ்சிருக்கிற வடகிழக்கு மாநிலங்களை டார்கெட் பண்ற விதமா இந்திய நிலப்பரப்பை ஒட்டி அமைஞ்சிருக்க வங்கதேச நாட்டுக்கு சொந்தமான லால் முனிர் காட் ராணுவ தளத்துல சீனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சேர்த்து லாங் ரேஞ்ச் சர்வேலன்ஸ் ரேடார்ஸையும் வங்கதேச அரசாங்கம் அங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாம இந்தியாவை கோவப்படுத்தணும்ன்றதுக்காகவே முகமது யூனிஸ் என்ன பண்ணிருந்தாருன்னா பாகிஸ்தானோட மிலிட்டரி சீஃப டாக்காவுக்கு வர வச்சு பேசிட்டு அவர்கிட்ட கிரேட்டர் பங்களாதேஷ் இமேஜ் கொண்ட ஒரு கிஃப்டையும் கொடுத்திருக்காரு. அதாவது கிரேட்டர் பங்களாதேஷ் என்ற பேர்ல முகமது யூனிஸ் அரசாங்கம் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா 1,50,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வங்கதேச நாடுன்றது இந்தியாவோட 7 சிஸ்டர்ஸ் அழைக்கப்படுற வடகிழக்கு மாநிலங்களோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. குறிப்பா வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, திரிபுரா, அதுக்கப்புறம் மிசோரம் மாநிலத்தோடையும் பங்களாதேஷ் பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பார்த்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்ன்றதுக்காகவே முகமது யூனிஸ் அரசாங்கத்தை சார்ந்த சில பேர் என்ன பண்றாங்கன்னா கிரேட்டர் பங்களாதேஷ் என்ற பேர்ல வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துல தொடங்கி வடகிழக்கு மாநிலங்களையும் அவங்களோட மேப்போட சேர்த்து வங்கதேச நாட்டோட பரப்பளவுன்றது இந்தியாவுக்குள்ளாரையும் இருக்குதுன்ற மாதிரி காட்டி இந்தியா உச்சகட்ட கோவத்துக்கு கொண்டு போகக்கூடிய செயலுங்களை அசிம் முனிரோட சேர்ந்து யூனிஸ் அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வங்கதேச நாட்டை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி வச்சிருக்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் இப்ப பாகிஸ்தான் நாட்டுல சர்வ வல்லமையும் கொண்ட சர்வாதிகாரியா மாறத்துக்கான வேலையும் அசிம் முனிர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. அதாவது பாகிஸ்தான் நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்துல ராணுவத்தை உள்ளடக்கி இருக்கிற 203வது சட்டப்பிரிவுல 18வது திருத்தத்தை கொண்டு வரதுக்கு அசிம் முனிர் முடிவு பண்ணிருக்காருங்க. பாகிஸ்தான் நாட்டுல எலெக்ஷன் நடந்து அதிபர்கள் வந்தாலுமே பாகிஸ்தான் ராணுவம் தான் அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை மறைமுகமா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பார்த்து இந்தியாவோட 4 நாள் போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்
இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்தி நாங்க வெற்றி அடைஞ்சிருக்கோன்ற மாதிரி பாகிஸ்தான் மக்களை நம்ப வைக்கிறதுக்காக பாகிஸ்தான் ராணுவ தளபதியா இருந்த அசிம் முனிருக்கு புது பதவியா ஃபீல்டு மார்ஷல்னு ஒரு பதவியை கொடுத்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இப்போ இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அசிம் முனிருக்கு கூடுதல் பதவியை கொடுக்க முடிவு பண்ணிருக்காரு. அதாவது பாகிஸ்தானோட அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வரது மூலமா பாகிஸ்தானோட 4 மாகாணங்களுக்கு போற நிதியில தொடங்கி ராணுவம், வெளியுறவு, போர் முடிவுகளையும் அசிம் முனிரே எடுக்கிறதுக்கு ஏதுவா இப்ப முப்படைகளுக்கான உச்சபட்ச டிஃபென்ஸ் சீஃப்ன்ற புது பதவியை உருவாக்கி அதை அசிம் முனிருக்கு கொடுக்கிறதுக்கு ஷபாஸ் ஷெரீப் முடிவு பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் நாட்டோட முழு அதிகாரங்களும் அசிம் முனிர் கைக்கு போறத பத்தி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டுல 1947 இருந்து இப்ப வரைக்கும் பல அரசாங்கம் அங்க ஏற்பட்டிருந்தாலும் எந்த அரசாங்கமும் அங்க ஸ்டேபிளா ரன் ஆகலன்றது தான் யதார்த்தமான உண்மையா இருக்குது. இது மட்டும் இல்லாம அயூப் கான்ல தொடங்கி 1990கள்ல இந்தியாவுக்கு எதிராக கார்கில் போர் நடத்தின பர்வேஸ் முஷரப் மாதிரியான ராணுவ தளபதிங்க பாகிஸ்தான் நாட்டுல நேரடியா ராணுவ ஆட்சியை நடத்தியிருக்காங்க. 1999 கார்கில் போர் நடந்த சமயத்துல பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்போட ஆட்சி வீழ்த்திட்டு பாகிஸ்தானோட பிரதமர், அதிபர், ராணுவ தளபதி எல்லாமே நான் தான் பர்வேஸ் முஷரப் எல்லா அதிகாரங்களையும் தான் கையில வச்சுக்கிட்டு பாகிஸ்தான்ல ஆட்சி நடத்தினாரு. 2000 ஆண்டுகள்ல இருந்த மாதிரி இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் வேர்ல்ட் ஆர்டரும் சரியா இல்லாதனாலையும் இது மட்டும் இல்லாம ராணுவ ஆட்சியை வெளிப்படையா பிரகடனப்படுத்தி அங்க ஆட்சி நடத்தினா மியான்மர் நாடு ராணுவ ஆட்சியால வெளிப்படையாவே உலக நாடுகளால் எப்படி தள்ளி வைக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி ஐநா சபையில தொடங்கி IMF வரைக்கும் கடன் கொடுக்க மாட்டாங்கன்றதுனால பாகிஸ்தான் நாட்டுல எல்லா அதிகாரங்களையும் நேரடியா தான் கைக்கு கொண்டு வந்துட்டு வெளிப்படையா ராணுவ ஆட்சியை மட்டும் அறிவிக்காம இந்தியாவுக்கு எதிராக அடுத்த கட்ட போர் நடத்தணும்ன்றது அசிம் முனிரோட திட்டமா இருக்குன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இதை முன் வச்சுதான் பாகிஸ்தான் அரசியல் அமைப்புலயும் இப்ப வேகமா திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிச்சுவேஷன்ல பாகிஸ்தான், வங்கதேசம் 2 நாடுகளோடையும் ஒரே நேரத்துல போர் நடத்துறதுக்கு பல ராணுவ நகர்வுகளை இந்தியா இப்ப தொடங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பங்களாதேஷ்க்கு இந்தியாவுக்கு நடுவுல ஏறத்தாழ 4000 கிலோமீட்டருக்கு மேல பார்டர் இருக்கு. இந்த பார்டர்ஸ்ல பெரும்பாலும் இந்தியாவோட BSF படைப்பிரிவு தான் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பார்த்து பாகிஸ்தானோட ஒன்னா கைகோத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்க யூனிஸ் அரசாங்கத்தோட டார்கெட்ன்றது 48 கிலோமீட்டர் நீளமும் 22 கிலோமீட்டர் அகலம் கொண்ட சிக்கன் நெக் காரிடாரா இருக்குது. வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கிற இந்த பகுதியை துண்டிக்கிறதுக்கு தான் அவங்க திட்டமிட்டு வராங்க. இதை தடுக்கிறதுக்கு ஏதுவா ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா இருக்க சிக்கன் நெக் காரிடாரோட பாதுகாப்பை இந்தியா இப்ப பல மடங்கு அதிகமாக்கி இருக்காங்க. குறிப்பா 3 கேரியன்ஸ் படைப்பிரிவை இப்ப சிக்கன் நெக் காரிடாரை ஒட்டி இந்தியா டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியை பாதுகாக்க 100ல தொடங்கி ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ்ங்களை உள்ளடக்கினது தான் ஒரு கேரியன்ஸா இருக்குது. இந்த 3 கேரியன்ஸ் படைப்பிரிவும் பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம் பகுதியில் அமைஞ்சிருக்க கிஷன்கஞ்ச், சோப்ரா, துப்ரி பகுதியில் தரையிறக்கி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சிக்கன் நெக் காரிடாரை பாதுகாக்கிறதுக்கு ஏதுவா ரஃபேல் போர் விமானங்கள்ல தொடங்கி பிரம்மோஸ் மிசைல் இணைக்கப்பட்டிருக்க சுகோய் போர் விமானங்களும் போருக்காக தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்க. படைபலமும் போர் திறனும் கொண்ட லட்சக்கணக்கான வீரர்களை உள்ளடக்கின இந்திய ராணுவத்துக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் பேச்சை கேட்டு யூனிஸ் அரசாங்கமும் வங்கதேச ராணுவத்தை இந்தியாவுக்கு எதிராக களமிறக்கினாங்கன்னா அதை விட முட்டாள்தனமான காரியம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாங்க. ஏன்னா சிக்கன் நெக் காரிடாரை வங்கதேச ராணுவம் தாக்க முற்பட்டாங்கன்னா சில மணி நேரத்துல வங்கதேசத்தோட தலைநகரமா இருக்க டாக்கா உட்பட ஒட்டுமொத்த வங்கதேச நாடும் இந்திய ராணுவத்தோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்படும்ன்றதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்குதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஆபரேஷன் திரிசூல்ன்ற பேர்ல வங்கதேசம் பாகிஸ்தானுக்கு எதிராக அதிதீவிர போர் பயிற்சியை தொடங்கியிருக்காங்க. பங்களாதேஷ் பாகிஸ்தானோட பார்டரை ஒட்டி இந்தியாவோட முப்படைகளும் ஒருங்கிணைஞ்சு நடத்தி இருக்கிற இந்த ஆபரேஷன் திரிசூல்ன்றது போர் ஏற்படும் போது பாகிஸ்தான் வங்கதேச ராணுவத்தை ஒரே நேரத்துல வீழ்த்தி பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்தையும் வங்கதேசத்தோட டாக்காவையும் ஒரே நேரத்துல கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரதுக்கு இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஆபரேஷன் திரிசூல்ல அதிதீவிர போர் பயிற்சிகளை பண்ணிருக்கிறதா எக்ஸ்பர்ட்டுங்க சொல்லியிருக்காங்க. 1971 போர்ல மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான 1,00,000 பாகிஸ்தான் வீரர்களோட சரணடைய வச்ச சம்பவத்தையும் இந்தியா அப்ப பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற ஒரு சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. இதையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக அமைதிக்காக பாடுபடுறதா சொல்ற வல்லரசுங்களோட அதிபருங்க மக்களுக்கு எதிரான போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவம் மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து
சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.